Hello friends, இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது டிஜிட்டல் ஸ்லேட் குச்சி சேனல். இதுல நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா 4 இயர் சீரிஸ்ல சேஞ்ச் ஆஃப் இன்டர்வல்ங்கற சம் பார்க்க போறோம். 4 இயர் சீரிஸ்ல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம். சேஞ்ச் ஆஃப் இன்டர்வல்லையும் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திருக்கோம். அதோட கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கிற சம் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சேஞ்ச் ஆஃப் இன்டர்வல்ல முக்கியமானது என்னன்னா இந்த ஃபார்முலா மட்டும் தான். ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா பாருங்க. f of x equal to a naught divided by 2 plus summation of n is equal to 1 infinity a n cos n pi x divided by L plus summation of infinity n is equal to 1 b n sin n pi x divided by L. ஓகேவா? சோ இப்போ என்ன பண்ண போறோம்? a naught a n b n இந்த மூணு வேல்யூவையும் கண்டுபிடிச்சு இதல அப்ளை பண்ணோம்னா கிடைக்கிறது தான் உங்களுக்கு ஆன்சர். இது வந்து சேஞ்ச் ஆஃப் இன்டர்வல். இதை ஏன் சேஞ்ச் ஆஃப் இன்டர்வல் அப்படின்னு இந்த சம்ம சொல்றோம்ங்கறத நான் எக்ஸாம்பிள்ஸ்ல வரும்போது சொல்லி தரேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் பாருங்க, இதுல a நாட்ங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்? a naught is equal to 2 divided by b minus a integral of a to b f of x dx. an எப்படி கண்டுபிடிக்கணும்? an is equal to 2 divided by b minus a integral of a to b f of x cos n pi x divided by L dx. அடுத்து bn எப்படி கண்டுபிடிக்கணும்? 2 divided by b minus a integral of a to b f of x sin n pi x divided by L dx. ஓகேவா? சோ இந்த நாலு ஃபார்முலாவை நீங்க ஞாபகம் வச்சிருந்தா மட்டுமே இந்த சேஞ்ச் ஆஃப் இன்டர்வல் சம் செய்ய முடியும். ஓகேவா? இப்ப நம்ம வந்து ஃபார்முலா பார்த்துக்கோங்க, நம்ம டைரக்டா சம்முக்கு போயிடலாம். இந்த சேஞ்ச் ஆஃப் இன்டர்வல்ல நான் ஆல்ரெடி ஒரு சம் போட்டிருக்கேன். அந்த சம்மோட லிங்கை வந்து நான் கடைசி வீடியோ எண்ட்ல நான் உங்களுக்கு டிஸ்பிளேல வைக்கிறேன். ஸோ அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஓகேவா? இப்ப டைரக்டா சம்முக்கு போயிடலாம். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. if f of x equal to pi x 0 less than or equal to x less than or equal to 1 0 1 less than or equal to x less than or equal to 2 prove that இதை வந்து ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது ரொம்ப சிம்பிளான சம் தான். இதை ஏன் சேஞ்ச் ஆஃப் இன்டர்வல் இந்த சம்ம பார்த்தோம்னா நம்ம சேஞ்ச் ஆஃப் இன்டர்வல் ஏன் சொல்றோம் அப்படிங்கறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இதுல என்ன கண்டுபிடிக்கணும்? a naught an bn. ஓகேவா? a naught an bn இந்த மூணு இது கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் a naught குள்ள ஃபார்முலா என்னது? 2 b minus a அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் இங்க லிமிட் என்ன கொடுத்திருக்காங்க? 0 to 2. இப்ப என்ன எழுதுவோம்? இன்டகிரல் ஆஃப் லிமிட் 0 to 2. நான் ஆல்ரெடி சம்ல சொல்லியிருக்கேன். இது a இது b. ஓகேவா? அந்த ஃபார்முலால பார்த்திருப்போம் நம்ம. என்னது? இது a இது b. ஓகேவா? சோ அப்ப ஏங்கிறது என்னது? லிமிட் நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க இங்க? 0 to 2. ஓகேவா? அப்ப 0ல இருந்து நம்ம 2 0வை தான் ஃபர்ஸ்ட் எழுதுவோம். இந்த 0வை தான் கீழ எழுதுவோம், 2வை மேல எழுதுவோம். அப்ப 0ங்கிறது a, bங்கிறது 2. ஓகேவா? சோ அதுல இருந்து நம்ம என்ன எழுதிடலாம்? இங்க 0 to 2. இப்ப b minus a னா இங்க 2 minus 0 னு எழுதிடலாம். 2 ஃபார்முலால உள்ள 2 f of x dx. ஓகேவா? சோ என்ன எழுத போறோம்? 2 க்கு 2 க்கு கேன்சல் ஆயிடும். இப்ப வேல்யூ என்ன இருக்கும்? 1 இருக்கும். இன்டகிரல் ஆஃப் 0 to 2 f of x dx. ஓகேவா? இப்ப பாருங்க, இங்க உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 0 to 2. ஓகேவா? இந்த லிமிட்ல பாருங்க, ரெண்டு லிமிட் இருக்கு. 0 to 1 0 to 2. ஓகேவா? இப்ப 0 to 1 1 to 2. ஓகேவா? சோ 0 to 1ல ஒரு வேல்யூ இருக்கு. இங்க பாருங்க, இந்த இதுல 1 to 2ல ஏதாவது வேல்யூ இருக்கா? 0 மட்டும் தான் இருக்கு. சோ நம்ம என்ன பண்ணணும்? இந்த இன்டர்வல்ல 0 to 2 இதுல வந்து 0 இருக்கு. ஓகேவா? அப்ப உங்களுக்கு வேல்யூ கிடையாது. சோ நம்ம என்ன பண்ணணும்? இன்டர்வலை சேஞ்ச் பண்ணணும். அதான் இந்த சம் சேஞ்ச் ஆஃப் இன்டர்வல். ஓகேவா? இங்க வேல்யூ இல்ல, இங்க வேல்யூ இருக்கு. அப்ப வேல்யூ இருக்கிற லிமிட்டை மட்டும் எடுத்து நம்ம சம் செய்ய போறோம். ஓகேவா? சோ வேல்யூ இருக்கிற லிமிட் எது? 0 to 1. சோ அப்ப என்ன பண்ண போறோம்? 0 to 2 அப்படிங்கிற லிமிட்டை சேஞ்ச் பண்ண போறோம். சேஞ்ச் பண்ணி 0 to 1ன்னு மாத்த போறோம். சோ எழுதுங்க, சேஞ்ச் ஆஃப் இன்டர்வல் a naught இன்டகிரல் ஆஃப் என்ன சேஞ்ச் பண்ண போறோம்? 0 to 2ங்கறத 0 to 1ன்னு மாத்தியாச்சு. f of x dx. ஏன் அப்படி மாத்தணும்? இங்க 2 வரைக்கும் வந்துச்சுன்னா இந்த வேல்யூ என்னது? 0. 1 to 2 ஏன் போடக்கூடாது? வேல்யூ 0. 0 to 1 தான் எடுக்கணும், ஏன்னா அதுக்கு தான் வேல்யூ இருக்கு. ஓகேவா? இப்ப f of x என்னது? நம்மளுக்கு 0 to 1 லிமிட் எடுத்தனால pi x. f of x என்னது? pi x. இன்டகிரல் ஆஃப் 0 to 1 pi x dx. நீங்க இந்த லிமிட் எடுத்தாலும் உங்களுக்கு டோட்டலா ஆன்சர் 0 தான் வரும். சோ அந்த லிமிட் எடுக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? அப்புறம் இந்த பை அப்படியே அங்கிட்டு வச்சுக்கோங்க. இன்டகிரல் ஆஃப் 0 to
1x dx வந்துரும். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம்? இன்டகிரேட் பண்ண போறோம். இதுல ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இன்டகிரேஷன் ஃபார்முலாவும் dx இன்டகிரேட் பண்றதும் டிஃபரன்சியேட் பண்றதும் ரெண்டு ஃபார்முலாவுமே நான் உங்களுக்கு ஒரு வீடியோவா கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. சம்லையும் உங்களுக்கு நான் புரியுற மாதிரி சொல்லிடுவேன். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, பை பை வந்து அப்படியே தனியா வச்சுக்கோங்க. இன்டகரல் ஆஃப் 0 to 1 x dx இருந்துச்சு. இது என்ன ஃபார்மட்ல இருக்கு? இன்டகரல் ஆஃப் x and dx. x and dx என்ன வரும்? இன்டகரல் ஆஃப் x and dx equal to x n plus 1 divided by n plus 1. இதுதான் ஃபார்முலா. இங்க x n, இங்க n என்ன இருக்கு? உங்களுக்கு 1 இருக்கு. ஓகேவா? ஒண்ணுமே இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும்? 1 போடணும். சோ அப்போ 1 போட்டுக்கலாமா? x1 dxக்கு நம்ம பார்க்க போறோம். இன்டகரல் ஆஃப் x1 dx நம்மளுக்கு இங்க இருக்கு. சோ இன்டகரல் ஆஃப் x1 dx என்னது? x1 n இருக்கிற இடத்துல 1 போடுங்க. அப்ப x 1 plus 1 போடுமா? n இருக்கிற இடத்துல 1 plus 1 divided by இங்க n plus 1 1 plus 1 இங்க equal to x 1 plus 1 என்னது? 2 x square divided by 1 plus 1 என்னது? 2. so x square divided by 2 ஆன்சர் வந்துருச்சா? அப்ப என்ன எழுதலாம்? இந்த ஆன்சர் அப்படி இங்க எழுதிரலாமா? x square divided by 2 என்னது லிமிட்? 0 to 1. so 0 to 1. ஓகேவா? அடுத்து பை. இந்த பை அப்படியே போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? லிமிட் அப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். மேல உள்ள லிமிட் தான் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் இங்க 1 அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? x க்கு பதிலா 1 போட்டீங்கன்னா என்னது? 1 ஸ்கொயர் வரும். 1 ஸ்கொயர்னா 1 into 1. 1 into 1 னா என்னது? 1. so 1 divided by 2 வரும். so 1 divided by 2. 0 போடுங்க. இங்க 0 போட்டா 0 divided by anything 0. so என்னது? ஆன்சர் 0. ஓகேவா? வேற ஏதாவது நம்பர் இருந்தா நம்ம மறக்காம என்ன பண்ணணும்? அப்பர் லிமிட் அப்ளை பண்ணணும். எப்பயுமே லோவர் லிமிட் அப்ளை பண்ணும்போது இந்த மைனஸ் சிம்பிள் வரணும். இதை மறந்துடக்கூடாது. இதுல மைனஸ் பிளஸ் தான் இம்பார்ட்டன்ட். சோ இங்க வந்து 0 வந்திருக்கனால ப்ராப்ளம் இல்ல. ஏதாவது நம்பர் வந்துச்சுன்னா மறக்காம மைனஸ் போடணும். ஓகேவா? சோ இப்ப பாருங்க என்ன வரும்? பை இன்டு 1 னா பை டிவைடட் பை 2. இதான் வந்து a0. a0 கண்டுபிடிச்சாச்சா? அடுத்து என்ன கண்டுபிடிக்க போறோம் நம்ம? an. an ஃபார்முலா என்னது? 2 divided by b minus a integral of a to b f of x cos n pi x by l dx. அப்புறம் இப்ப பாருங்க வழக்கம் போல 2 அப்படியே எழுதுங்க. p ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 2. இங்க இன்டகிரேட் பண்ண 0 2 வழக்கம் போல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எழுதும்போது அப்படிதான் எழுதணும். எழுதிட்டு அப்புறம் சேஞ்ச் பண்ணணும் இன்டர்வல். ஓகேவா? 0 to 2 2 divided by p என்னது? 2 2 minus 0. so 2 divided by 2 னா உங்களுக்கு என்னது? ஆன்சர் 1. 1 போட்டாலும் ஒண்ணுதான், போடாட்டினாலும் ஒண்ணுதான். so f of x cos n pi x ஏன் dx போட்டுக்கோங்க. l ஏன் வந்து lங்கிற வேல்யூவை நம்ம 1 ஆக்கிட்டோம்னு பாருங்க. நம்மளுக்கு ஃபார்முலா படி இங்க உள்ளது பாருங்க. இது வந்து 0 to l, l to 2l. ஓகேவா? நம்மளுக்கு ஃபார்முலா படி இது என்ன? 0 to நம்ம இதை என்ன சொல்லுவோம்? இந்த லிமிட்டை வந்து x l ன்னு சொல்லுவோம். இது l x to 2l ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்ப 2l இருக்கிற இடத்துல இங்க என்ன இருக்கு? 2 இருக்கு. சோ 2 இருக்கு. அப்ப 2l equal to 2 ன்னு எழுதிரலாமா நம்ம? அப்ப 2l equal to 2 னா l equal to உங்களுக்கு என்ன வரும்? 1. 2 divided by இங்க இன்ட்ல இருக்கிறது அங்கிட்டு போகும்போது என்ன ஆகும்? டிவைட்ல மாறும். 2 divided by 2 னா உங்களுக்கு 1. அப்ப l ஓட வேல்யூ 1 ன்னு எழுதிரலாமா? சோ இங்க டைரக்டா அந்த l எடுத்துட்டு நம்ம 1 போட்டாலும் ஒண்ணுதான், போடாட்டினாலும் ஒண்ணுதான். n pi x by dx. ஓகேவா? அடுத்து இன்டகிரல் ஆஃப் 0 to 2 f of x cos n pi x by dx. இப்ப என்ன பண்ண போறோம்? இந்த ரெண்டு லிமிட்ல எந்த லிமிட் எடுக்க போறோம்? 0 to 2 ல இருந்து நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு எந்த லிமிட்ல 0 இல்லாம இருக்கு? இந்த லிமிட் 0 to 1. ஓகேவா? 0 to 1ல தான் 0 இல்லாம இருக்கு. இந்த லிமிட்ல 0 இருக்கு. சோ நம்ம என்ன எடுக்க போறோம்? 0 to 1 தான் எடுக்கணும். சேஞ்ச் ஆஃப் இன்டர்வல் an equal to integral of 0 to 1. இந்த லிமிட் எடுத்தா என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். சோ இந்த லிமிட் மட்டும் தான் எடுக்கணும். 0 to 1. சோ 0 to 1 f of x cos n pi x dx equal to integral of 0 to 1 f of x இங்க என்னது? pi x. ஓகேவா? pi x cos n pi x dx equal to இந்த pi அப்படியே வெளியில எடுத்துங்க. integral of 0 to 1 the x cos n pi x by dx n pi x dx. ஓகேவா? சோ இப்போ இது என்ன ஃபார்மட்ல இருக்கு? uv dx ஃபார்மட்ல இருக்கு. என்ன ஃபார்முலா? uv ஃபார்முலா. integral of uv dx அப்படினா என்ன? u v1 minus u dash v2 plus u double dash plus v3 plus dot 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 வரும். ஓகேவா? இதுல uங்கிறது என்னது? uங்கிறது இந்த இருக்கு x term. சோ uங்கிற வேல்யூ x. இந்த மிச்சம் உள்ள வேல்யூ என்னது? v. v is equal to cos n pi x dx. ஓகேவா? இப்ப u இது xங்கிறத நம்ம என்ன செய்ய போறோம்? இதுல இம்பார்ட்டன்ட் என்னன்னா இது டிஃபரன்சியேஷன்,
இது இன்டகிரேஷன். ஓகேவா, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ux இதை இன்டகிரேட் பண்ணும்போது என்ன ஒரு u டேஷ்ங்கும் போது இந்த xங்கிறது 1 ஆயிரும். அப்புறம் அகைன் நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணோம்னா டபுள் டேஷ் எடுக்கும் போது இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன ஆயிரும் உங்களுக்கு 0 ஆயிரும். ஓகேவா, u double dash equal to 0. அடுத்து பாருங்க v is equal to cos n pi x dx அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா, இத வந்து என்ன செய்ய போறோம், டிஃபரன்சியேட் பண்ண போறோம். டிஃபரன்சியேட் பண்ண என்ன வரும், cos n piங்கிறது sin n pi x ஆகும். இந்த n pi அகைன் கீழே வரும், டிவைடட் பை n pi வரும். ஓகேவா, v1 is equal to sin n pi x divided by n pi. ஓகேவா, அடுத்து v2 இத v1 டிஃபரன்சியேட் மறுபடியும் டிஃபரன்சியேட் பண்ணும்போது என்ன வரும், v2 is equal to சைன்கிறது என்ன ஆகும் மைனஸ் காஸ். ஓகேவா, மைனஸ் காஸ் n pi x divided by ஒரு n pi இருக்கு ஆல்ரெடி, இந்த n pi மறுபடியும் ஒரு n pi கீழே வரும். சோ n pi into n pi. சோ v2 என்ன வரும், மைனஸ் காஸ் n pi x divided by n pi னா n pi the whole square. ஓகேவா, இப்ப எல்லா வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிருச்சு, நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் u ஓட வேல்யூ என்னது x, இந்த பை அப்படியே வச்சுக்கோங்க, இந்த பை அங்க அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த u ஓட வேல்யூ என்னது x, இந்த x அப்படியே போடுங்க. அடுத்து v1 என்னது கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், இந்த இருக்கு. சோ sin n pi x by n pi. சோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. எழுதிட்டு இங்க என்ன ஃபார்முலால இருக்கு மைனஸ். சோ அந்த மைனஸை மறக்காம போட்டுக்கோங்க. அடுத்து u dash, u dashங்கிறது என்னது 1. சோ 1 இன்ட்டு அடுத்து என்னது v2 தான் கண்டுபிடிச்சிருக்கோம், மைனஸ் cos n pi x by n pi the whole square. ஓகேவா, அடுத்து u double dash வருதா, பிளஸ் u double dashங்கிறது 0 into anything 0. சோ இங்க 0 தான் வரும். சோ நம்ம அதை அப்படியே விட்டுறலாம், அந்த ரெண்டு டேர்ம் மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேவா, லிமிட் என்னது 0 to 1. சோ லிமிட் என்ன போட்டலாம் 0 to 1. ஓகேவா, அவ்வளவுதான். இப்ப பாருங்க இந்த பை அப்படியே வச்சுக்கோங்க. லிமிட் இப்ப அப்ளை பண்ண போறோம், இப்ப மட்டும் கேர்ஃபுல்லா அப்ளை பண்ணணும். 1 இப்ப x இருக்கிறதுல 1 போடுங்க, இங்க 1 போட்டுருங்க. இங்கேயும் வந்து x இருக்கிறதுல 1 போட்டீங்கன்னா என்ன ஆகும், இது 1 இன்ட்டு sin n pi 1. ஓகேவா, இல்ல n pi 1 அல்லது 1 n pi எப்படினாலும் போடுங்க, n pi மைனஸ் அப்புறம் என்னது இதுல 1, இங்க மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும் பிளஸ் ஆயிரும். ஓகேவா, இங்க உள்ள ஒரு மைனஸும் இங்க ஒரு மைனஸ் இருக்கு, அந்த ரெண்டு மைனஸும் சேர்ந்து என்ன ஆகும் பிளஸ் ஆயிரும். ஓகேவா, சோ நம்ம பிளஸ் போட்டுக்கிடுவோம். இப்போ 1 அப்ளை பண்ணும்போது என்ன வரும், இது 1 தேவையே இல்லை. ஓகேவா, 1 இன்டூ சம்திங் அதே தான், இதே வேல்யூ தான் வரும். சோ 1 இதுல 1 அப்ளை பண்ணுங்க, cos n pi 1 வரும். cos n pi 1 டிவைடட் பை n pi the whole square. அடுத்து செகண்ட் லிமிட் அப்ளை பண்ண போது மறக்காம என்ன போடணும், மைனஸ் போடணும். மைனஸ் இந்த 0 x இருக்கிறத 0 போட்டா 0 இன்ட்டு எனிதிங் 0. சோ ஃபர்ஸ்ட் டேர்ம் 0 ஆயிடுச்சு. செகண்ட் டேர்ம் அப்ளை பண்ணும்போது என்ன போடணும், மைனஸ் டேர்ம் போடணும், அல்லது பிராக்கெட் போட்டுக்கணும். ஓகேவா, செகண்ட் டேர்ம் அப்ளை பண்ணும்போது மைனஸ் போட்டுட்டு இந்த 0 இங்க 0 போட்டா 0 இன்ட்டு n பைனா 0 தான் வரும். cos 0 டிவைடட் பை n பை த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, இப்ப sin n பையோ sin வேல்யூ வந்துட்டாலே நீங்க வந்து என்ன போட்டலாம், கண்ணை மூடிக்கிட்டு 0 போட்டலாம். சோ இந்த டேர்ம் ஃபுல்லா 0 ஆயிருமா. சோ இந்த டேர்ம் 0. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, cos n pi. cos n pi வேல்யூ என்னது மைனஸ் cos n pi is equal to -1 whole power n. ஓகேவா, அதே இது வந்து cos 0 is equal to 1. ஓகேவா, இது மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது ஒரு ஃபார்முலா. ஓகேவா, சோ cos n pi இங்க என்ன கொடுத்திருக்காங்க, cos n pi னா என்னது -1 whole power n, கீழே என்ன இருக்கு n pi the whole square. ஓகேவா, அடுத்து இந்த 0 இது அப்படியே போயிருந்த டேர்ம். அடுத்து மைனஸ் cos 0ங்கிறது 1, இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கோங்க. cos 0ஓட வேல்யூ வந்து 1 n pi the whole square. ஓகேவா, இப்ப இந்த இதை அப்படியே பேக் சைடுல எழுத போறேன். சோ என்ன எழுதிருக்கேன், பை -1 whole power n divided by n pi the whole square minus 1 divided by n pi the whole square. ஓகேவா, இப்ப n is odd. odd நம்பர்னா உங்களுக்கு தெரியும் 1 3. இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா -2 divided by pi n square கிடைக்கும். அதே மாதிரி ஈவன் நம்பர்ஸ் 2 4 இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ 0 தான் கிடைக்கும். ஓகேவா, நீங்க இதுல அப்ளை பண்ணி பாருங்க. n-க்கு பதிலா இதுல 1 கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், வெறும் 1 கொடுத்தீங்கன்னா -1 அப்படிங்கும்போது 2 ஆயிரும்.
-2 ஆயிரும். அதே வேற 2 கொடுங்க, இங்க 2 கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், -1 the whole square. ஓகேவா, -1 the 2 கொடுத்தீங்கன்னா -1 the whole square அப்படின்னு ஒரு -1 -1ங்கிறது என்ன ஆயிரும், +1 ஆயிரும். -1 into -1ங்கும் போது +1 ஆயிரும். அப்ப +1 -1ங்கும் போது டோட்டலா 0 ஆயிரும். சோ அந்த டேர்ம் 0. 2 கொடுத்தா 4 கொடுத்தாலும் அதே மாதிரி 0 ஆயிரும். ஓகேவா, இந்த ஆட் நம்பர்ஸ் கொடுத்தா மட்டுமே இந்த வேல்யூ கிடைக்கும். ஈவன் நம்பர்ஸ் கொடுத்தா 0 கிடைக்கும். அப்ப ஏஎனோட வேல்யூ இதுதான், இதான் ஆன்சர். ஓகேவா, சோ -2 divided by pi n squared if n is odd, if n is even. ஓகேவா, n is even ஆ இருந்தா 0 கிடைக்கும், odd ஆ இருந்தா இந்த வேல்யூ கிடைக்கும். அவ்வளவுதான். அடுத்து pn பாருங்க, pn 2 pi p minus a integral of a to b f of x sin n pi x x divided by l dx. l ங்கிற வேல்யூ நமக்கு தெரியும் 1. so integral of இது b minus a னா 2 divided by 2 integral of 0 to 2 f of x sin n pi x dx. இந்த l ங்கிறது 1 ஆயிரும். ஓகேவா, இப்ப லிமிட் சேஞ்ச் பண்ண போறோம். இது ரெண்டும் கேன்சல், சோ 1 தான் இருக்கும். 0 to 2 லிமிட் என்ன பண்ணுவோம், 0 to 1 ன்னு போடுவோம். சேஞ்ச் ஆஃப் இன்டர்வல் integral of 0 to 1. f of x என்னது, pi x. so pi x sin n pi x pi dx. ஓகேவா, இப்ப வழக்கம் போல அதே மாதிரி இந்த பை எங்கிட்ட எழுதிருங்க. பை எங்கிட்ட எழுதிட்டா என்ன வரும், integral of 0 to 1 x sin n pi x pi dx. so இது xங்கிறது u, இதுங்கிறது v dx. so என்ன ஃபார்முலா, integral of uv is equal to u v1 minus u dash v2 plus u double dash v3 plus etc etc. ஓகேவா, இதுல uங்கிறது என்னது x, vங்கிறது என்னது sin n pi x pi dx. இப்ப u dash எப்படி கண்டுபிடிக்கணும், x இன்டகிரேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 1. u டபுள் டேஷ்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ இன்டகிரேட் பண்ணும்போது 0 கிடைக்கும். அதுக்கு அடுத்து என்ன பண்ண போறோம், டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். v டிஃபரன்ஷியேட் v1 கண்டுபிடிக்கிறது எப்படி பண்ணணும், டிஃபரன்ஷியேட் பண்ணா sin டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், -cos n pi x. இந்த n pi கீழ வரும், n pi. அடுத்து v2 இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கோங்க. cos டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், sin n pi x. இந்த மைனஸ் வந்து அப்படியே போட்டுக்கோங்க, காசுக்கு பதிலா மைனஸ் ஆக்கல. சோ இதுல கிடைச்ச அந்த மைனஸ் அப்படியே இங்க வரும். cos n pi x, cos டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது sin கிடைக்கும், sin n pi x. இங்க ஒரு n pi ஆல்ரெடி n pi இருக்கு, இன்னொரு n pi வரும்போது n pi into n pi னா n pi தான் ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, இதான் v2, இது v1, இது வந்து u1 u dash. ஓகே, u dash u double dash. ஓகேவா, equal to இந்த pi அப்படியே போட்டுக்கோங்க. u ஓட வேல்யூ என்னது x, சோ x. v1 என்னது இந்த இருக்கு, சோ அத அப்படியே எழுதிக்கோங்க, -cos n pi x pi n pi. அதுக்கு அடுத்து என்னது, மைனஸ் ஃபார்முலால உள்ள மைனஸ். u1 என்னது, u1 இந்த இருக்கு 1. ஓகேவா, அடுத்து என்னது v2ங்கிறது இந்த இருக்கு மைனஸ் sin n pi x pi divided by n pi the whole square. ஓகேவா, மைனஸ் வந்து இந்த மைனஸ் வந்து இந்த ரெண்டுத்துக்குமே காமன் தான். ஓகேவா, அதை மறந்துடாதீங்க. இப்ப லிமிட் என்னது உங்களுக்கு 0 to 1. சோ லிமிட் என்ன போட்டுக்கலாம், 0 to 1. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், அப்பர் லிமிட் அப்ளை பண்ண போறோம். 1 x இருக்க இடத்துல 1 போடுங்க. 1 into -cos n pi 1 n pi divided by n pi பிளஸ் இந்த மைனஸும் சேர்ந்து என்ன ஆயிரும், பிளஸ் ஆயிரும். ஓகேவா, பிளஸ். இப்ப என்ன இருக்கு, 1 போடுங்க. sin n pi x, sin n pi x க்கு பதிலா 1 divided by n pi the whole square. ஓகேவா, இப்ப 0 அடுத்த லிமிட் அப்ளை பண்ண போறோம். இதுல 0 கொண்டு போட்டா 0 into anything 0. அப்ப இந்த டேர்ம் ஃபுல்லா 0 ஆயிருமா. அப்புறம் இதுல 0 போட்டோம்னா sin 0னா ஆல்ரெடி 0. சோ டோட்டலா எல்லாமே இந்த 0 டேர்முக்கு என்ன ஆயிரும், 0. சோ அத போட்டாலும் ஒண்ணுதான், போராட்டினாலும் ஒண்ணுதான். ஓகேவா, இப்ப இந்த பை அப்படியே வச்சுக்கோங்க. 1 மைனஸ் இந்த மைனஸ் அப்படியே போடுங்க. ஓகேவா, இந்த மைனஸ் அப்படியே வச்சாச்சு. அடுத்து cos n pi, cos n pi னா நமக்கு தெரியும் -1 ஹோல் பவர் n டிவைடட் பை n pi. இந்த sin n pi னா நமக்கு வேல்யூ தெரியும் 0. அப்ப இந்த டேர்ம் 0 ஆயிடுச்சு. சோ எல்லாமே முடிஞ்சது, இந்த இது மட்டும் தான். ஓகேவா, சோ டோட்டலா 0 ஈக்குவல் டு. இப்ப பாருங்க, இந்த பை இருக்கு, இந்த பைக்கு கேன்சல். இப்ப இந்த பையும் கேன்சல் பண்ணிட்டா 1 மைனஸ் -1 ஹோல் பவர் n டிவைடட் பை n. ஓகேவா, இதுதான் இருக்கு. இப்ப பாருங்க, இதுல 1 இருக்கு, இதுல வந்து -1 இருக்கு, இங்க நடுவுல மைனஸ் சிம்பிள் இருக்கு. இப்ப என்ன பண்ண போறோம், நான் மைனஸால உள்ள ரெண்டு டேர்மே இன்டு பண்ண போறேன். அப்ப இந்த +1ங்கிறது என்ன ஆகும், -1ஆ மாறிடும். -1 இதே இன்டு பண்ணா மைனஸால இன்டு பண்ணும்போது பிளஸ் ஆயிடும். இந்த டேர்ம் பிளஸ் -1 ஹோல் பவர் n, இது ஒரு டேர்ம். ஓகேவா, சோ -1 ஹோல் பவர் n டிவைடட் பை n. ஓகேவா, இப்ப இந்த -1, ஓகேவா, இந்த -1ங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கலாம், -1 ஒரு பவர் 1 இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம்.
ஸோ இப்போ -1 காமனா இருக்கா. ஸோ இந்த -1 காமனா வச்சுக்கிட்டீங்கன்னா அப்ப என்ன வரும், இங்க ஒரு 1 இருக்கு. ஸோ n+1 வந்துருமா, n+1 டிவைடட் பை n. ஓகேவா, இதுதான் வந்து என்னது bn. இதுதான் bnக்குள்ள ஆன்சர். இப்போ ஃபைனலா என்ன பண்ணலாம், f of x ல அப்படியே எல்லாத்தையும் அப்ளை பண்ணிரலாமா, அவ்வளவுதான். f of x equal to a0 divided by 2 plus summation of infinity n is equal to 1 an cos n pi x pi divided by l plus summation of infinity n is equal to 1 bn sin n pi x pi l. ஓகேவா, a0 நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், by 2 கண்டுபிடிச்சோம். அப்புறம் இங்க ஒரு 2 இருக்கு, into 2 போட்டுக்கோங்க. அடுத்து என்னது an என்ன கண்டுபிடிச்சோம், நம்மளுக்கு 0 வேல்யூ எழுதக்கூடாது, ஆட் வேல்யூ மட்டும் தான் ஆன்சர் வந்து. ஸோ இங்க -2 பை. ஓகேவா, அந்த n நான் உள்ள எடுத்துக்கிட்டேன். ஓகேவா, 2n பை வந்துச்சு. ஓகேவா, 2 பை சமேஷன் ஆஃப் இங்க என்ன n equal to 1 இன்ஃபினிட்டி கிடையாது, என்ன கேட்டுச்சு, n equal to ஆடா இருந்தா மட்டும் தான் இந்த ஆன்சர் கரெக்ட். ஸோ n equal to ஆட், an வேல்யூ என்னது cos n பை x பை இந்த Lங்கிறது நம்மளுக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த Lங்கிறது 1, இங்க மிச்சம் உள்ள n பைல உள்ள இங்க n, இங்க n பைன்னு போட்டாலும் ஒண்ணுதான், இங்க போட்டாலும் ஒண்ணுதான். ஓகேவா, ஸோ இப்ப பாருங்க உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிச்சுன்னா இந்த இருக்குல்ல -2 பை n ஸ்கொயர் கிடைச்சிச்சு. ஓகேவா, நான் இங்க -2 பைய மட்டும் வெளியில வச்சிருக்கேன், இங்க கீழே n ஸ்கொயரை போட்டுக்கிறேன். ஓகேவா, இங்க Lங்கிறது வேல்யூ ஒண்ணுதான், cos n பை டிவைடட் பை n ஸ்கொயர் பிளஸ் அதுக்கடுத்து bn வேல்யூ சமேஷன் ஆஃப் இன்ஃபினிட்டி டு n equal to 1 தான், இது கரெக்ட் தான். ஸோ pn ஓட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், -1 n+1 டிவைடட் பை n sin n பை x. ஓகேவா, அவ்வளவுதான். இப்ப பை 2 into 2 4 அப்படியே இருந்தது, அப்படியே எழுதிட வேண்டியதான், இவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா, ஓகே. இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து நெக்ஸ்ட் இன்னொரு டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.